நரிக்குறவர்கள் பட்டியலின மக்கள் ஏன் கட்சி தொண்டர்களையும் இழிவுபடுத்தும் ஒரே கட்சி என்றால் அது திமுக தான். திமுகவின் தலைமை முதல் தொண்டன் வரை மரியாதை தெரியாது. கத்தியானது தீட்டப்பட்ட மரத்தையே வேறறுக்கும். அதுபோலத்தான் திமுகவினரும் அதிகார மமதையில் செய்துள்ள அட்டூழியங்களை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுகவை சேர்ந்த வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தனது கட்சியை சேர்ந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கோரிக்கை மனு ஒன்றை கொடுப்பதற்காக வந்தபொழுது அவரை அநாகரிகமாக பேசியதோடு சாதியை சொல்லி அவரை மேலும் சிறுமைப்படுத்தியுள்ளார். திமுகவினருக்கு இது ஒன்றும் புதிதல்ல. கட்சி தலைமை முதல் தொண்டன் வரை இதே பாணியை தான் கடைபிடித்து வருகிறார்கள். மூச்சுக்கு 300 தடவை தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலன் திமுக என்று மார்த்தட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பற்றியெல்லாம் கவனிக்க நேரமில்லை. மதிக்கெட்ட ஒருவருக்கு மதிவேந்தன் என்று பெயர் வைத்ததும் அவரை அமைச்சராக்கியதும் யாருடைய குற்றம் என்று தெரியவில்லை. இவர் மட்டும் அல்ல, திமுக கும்பலே அப்படித்தான் உள்ளது. பட்டியலின நீதிபதி நியமனம் நாங்கள் போட்ட பிச்சை என திமுக அமைப்பின் செயலாளர் RS பாரதி அவதூறாக பேசினார். துறை அதிகாரியை நாகரிகமாக பேசிய திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன், திமுகவை சேர்ந்த வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தன்னை சந்திக்க வந்த நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகளை அவமானப்படுத்தியது. இலவச பேருந்தில் பயணிக்கும் பெண்களை பார்த்து ஓசி ஓசி என்று பேசினார் பொன்முடி. உள்ளாட்சி பிரதிநிதி ஒருவரை நீங்கள் SC தானே என்று கேட்டு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மகளிர் ஒருவர் ஊராட்சி ஒன்றிய தலைவராகி உள்ளார் என்றால் அதுதான் திராவிட மாடல் என அநாகரிகமான பேசினார். சேலம் மாவட்டம் திமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளரான T மாணிக்கம் கோவில் வழிபாடு தொடர்பாக பட்டியலின இளைஞரை ஊர் மக்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி எச்சரித்தது, செருப்பை தலையில் தூக்கி வைத்து நடந்தவர்களுக்கு மேயர் பதவி தந்து அழகு பார்த்தவர் முதல்வர் ஸ்டாலின் என வாயை வாடைக்கு விட்டு பிழப்பு நிறுத்தும் திமுகவை சேர்ந்த திண்டுக்கல் லியோனி, மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரியை சேர்ந்த நரிக்குறவ பெண் அஸ்வினி கோவிலில் அன்னதானம் சாப்பிட சென்ற போது விரட்டி அடித்தது விடிய அரசு. தற்போது இந்த வரிசையில் திமுக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தனும் இடம் பிடித்துள்ளார். தேர்தல் வரும்போது அடித்தட்டு மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பாதுகாவலராக இருப்போம் என்று மேடை போட்டு முழங்கும் திமுகவினர் அரியணை ஏறியதும் அவமானப்படுத்துவதும் அநாகரிகமாக நடந்து கொள்வதும் அவர்களுக்கு கைவந்த கலை. இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இதனை மறக்கப் போவதில்லை. வரப்போகும் தேர்தலில் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குமுறுகின்றனர் பட்டியலின மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.